அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் நம்ம இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் கருப்பையினுடைய உள் சுவர் தடிமன் குறைவாக இருக்குது, அதாவது எண்டோமெட்ரியல் லைனிங் ரொம்ப தின்னாக இருக்குது, ஸோ கரு பதிஞ்சு வளர்றதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லி கேள்விப்படுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தின்னாக இருக்கிற அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை தேவையான அளவு அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருப்பை உள் சுவர் தடிமன் பார்த்திங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலே சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாதுங்க. உருவாகிறதுக்கு, அது முழுமையாக உறிஞ்சு வெளியே வரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டு ஹார்மோனும் பேலன்ஸ்டாக இருக்கணும். நமக்கு எண்டோமெட்ரியம் தின்னாக தான் இருக்குது, உள்சுவர் தடிமன் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட மந்த்லி சைக்கிள் ஃப்ளோ சரியாக இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா உங்கள் எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னாலும் உங்கள் எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் பீரியட் சைக்கிள் ரொம்ப ஷார்ட் ஆகிட்டே போகுது, ரொம்ப குறைவான இடைவெளியில் 22-23 நாள்லேயே வந்துடுது அப்படின்னாலும் உங்கள் எண்டோமெட்ரியல் திக்னஸ் கம்மியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்டிலிட்டி அட்டைன் பண்ணுறதுல தாமதம் ஏற்படுது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுது அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30 days 32 days பாசிட்டிவ் ஆகிற அளவுக்கு, கார்டில் தெரிகிற அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் அபார்ட் ஆகிடுது, ரிப்பீட்டட் அபார்ஷன் ஏற்படுது அப்படின்னாலும் உங்கள் எண்டோமெட்ரியல் லைனிங் குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். அதே மாதிரி மந்த்லி சைக்கிளுக்கு நடுவில் ஸ்பாட்டிங் மாதிரி இருந்துகிட்டே இருக்குது, ஃப்ளோவே இல்லை அப்படின்னாலும் எண்டோமெட்ரியல் லைனிங் குறைவாகத்தான் இருக்குதுன்னு அர்த்தம். ரசாயன கர்ப்பம்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஏற்படுது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முழுமையான தானியங்கள் நம்ம நிறைய எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்தான பி காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி மெக்னீஷியம் சத்துகள், காப்பர், செலீனியம், இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாமே உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்சுவர் தடிமனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். முழுமையான தானியம்னா என்ன? சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ் முழுமையான தானியம். அதை நீங்கள் நார்மல் ரைஸ்க்கு பதிலாக மாற்றி சாப்பிட்டீங்கனாலே இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும். அதே மாதிரி சிகப்பு அரிசி புட்டு நீங்கள் அடிக்கடி சேர்த்திக்கும் பொழுது நமக்கு இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிகப்பு சோளம்னு சொல்லக்கூடிய ரெட் சொர்க்கம்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிகப்பு சோளம் உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும், வெள்ளைப்படுதலை குறைக்கக்கூடியதாக இருக்குது. இதை நம்ம ஏதாவது ஒரு உணவில் பணியாரமாகவோ தோசையாகவோ எடுக்கும் பொழுதும் நம்ம எண்டோமெட்ரியல் திக்கனிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி நம்ம எடுத்துக்கலாம், ரத்தசாலி, பூங்கார் அரிசி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவு வகைகள். அது பாதாம், வால்நட் இதிலெல்லாம் நமக்கு கிடைக்குது. அசைவ உணவுகள்லையும் கிடைக்குது, குறிப்பாக சிறுமீன் வகைகளில் இருக்குது. இதெல்லாம் கருப்பையினுடைய உள் சுவர் தடிமனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பழங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் 10 days பப்பாளி பழம் நிறையா எடுத்துக்கிறது, 10 days மாதுளம் பழம் நிறையா எடுத்துக்கிறது, வெள்ளரி பழம் நிறையா எடுத்துக்கிறது, ஆரஞ்சு நிறையா எடுத்துக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பையினுடைய உள்சுவர் தடிமனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும், எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா, வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகள், நிறைய தானிய வகைகள், கொட்டை வகைகளில் நமக்கு இது கிடைக்கும், நட்ஸ் அண்ட் சீட்ஸில் நமக்கு கிடைக்கும். வைட்டமின் இ சத்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுதும் கருப்பையினுடைய உள்சுவர் தடிமன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்து பார்த்தோம்னா, நம்ப இந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல, அந்த பீரியட்ஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து குடுக்க சொல்லுவாங்க. எதுக்காக தெரியுங்களா? அந்த கருப்பையினுடைய உள்சுவர் தடிமனை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக தான். அதுல வந்து எல்-அர்ஜினைன் அப்படிங்கிற வேதியியல் பொருள் இருக்கு. இந்த நாட்டுக்கோழி முட்டையில. அது வந்து இந்த கருப்பையினுடைய அந்த உள்சுவர் தடிமனை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் டைம்ல அந்த காலத்துல பாட்டிங்கெல்லாம் வீட்ல இருந்தாங்கன்னா, மஞ்சள அரைச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொட்டைப்பாக்கு அளவு காலைல வெறும் வயித்துல முழுங்க சொல்வாங்க. என்ன காரணம்னா, அந்த கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகளை வந்து சீர்படுத்துறதுக்காக. ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியம் தின்னா இருக்கு அப்படிங்கும் பொழுது, கண்டிப்பா டிபி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எதுக்காகனா, டிபி மாதிரியான கிருமி தொற்றுகள் இருந்தது, டியூபர்குலோசிஸ் மாதிரியான கிருமி தொற்று கருப்பையில இருந்தது அப்படின்னு சொன்னா, அது கருப்பைய அரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த திக்னஸ வளர விடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம பாட்டிமார்கள் அந்த காலத்திலேயே பீரியட்ஸ் டைம்ல இந்த மஞ்சள அரைச்சு குடுக்குறது எதுக்காக இருக்கும் அப்படின்னா, இந்த நோய் தொற்று கிருமிகள் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கக்கூடிய இந்த மஞ்சளை எடுக்கும் பொழுது கருப்பையினுடைய உள்சுவர் தடிமனை வந்து நம்மளால அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ பெண்கள் வந்து கருத்தரிக்க முடியல அப்படிங்கும் பொழுது, எண்டோமெட்ரியல் திக்கனிங் கம்மியா இருக்கு, எண்டோமெட்ரியம் ரொம்ப தின்னா இருக்கு அப்படிங்கும் பொழுது நிறைய ஹார்மோன் மாத்திரைகளை நோக்கி போறதை காட்டிலும் உணவு முறையில் நான் சொன்ன இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இயற்கையான ஒரு தாய்மையை அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.